அவர்களுக்கு பயம். டெவலப்மெண்ட் நோ டெவலப்மெண்ட் எப்படின்னா இந்த கடந்த 5 வருஷத்துல தான் நோ டெவலப்மெண்ட். ஆனால் டெவலப்மெண்ட் ஆனது தெரியுமா? கஞ்சா. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? சின்ன 2 வயசு குழந்தைகளை கற்பழிக்கிறது. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? 70 வயசு பொம்பளைகளையும் ரோட்டில் விடுறது இல்லை. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? கொங்கு பகுதியில் தோட்டத்தில் யாரும் குடியிருக்க முடியல. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்க. இதுதான் டெவலப்மெண்ட் ஆனது தமிழ்நாட்டில். இதை தான் முதலமைச்சர் நோ டெவலப்மெண்ட்னு சொல்றாரு. இல்லை, திமுகவை பொறுத்தவரையிலும் அதாவது அடக்குமுறை சக்தி அதிகமாக போயிட்டு இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்த்து கொலை செய்யணும் அயோக்கியா அப்படின்னு பேசுறவரை விட்டு வச்சிருக்காங்க. ஆனால் முதலமைச்சரை பற்றி ஏதாவது தவறாக பேசினா உடனே பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. இதுதான் திமுகவுடைய ஒரு பாசிச அரசியல். தலைமைச் செயலர் மாற்றிருக்காங்க. அதாவது தேர்தல் அதிகாரி ஒரு தலைமைச் செயலர் இருந்தனால மாநில அரசுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், உதாரணமாக கன்னியாகுமரியில் பார்த்தா அழகு மீனான்னு ஒரு கலெக்டர் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தா முழுக்க திமுக மாவட்ட செயலாளர் மாதிரியே பணியாற்றுறாங்க. சாத்தூரில் ஒரு டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு போலீஸ் துறையும் வருவாய்த்துறையும் இன்னைக்கு இணைந்து தேர்தலில் எப்படியாவது திமுக கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக அது நடக்காது.